நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியா ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானவர் நீ நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீ பரத்திலிருந்து கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளப்பா, கிருபை நிறைந்த வார்த்தைகளப்பா, ஆமென் ஆண்டவரே, அனல் மூட்டுகிற வார்த்தைகளப்பா, எல்லாவற்றையும் நீர்தாமே நேர்த்தியாக நீ நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ நாமம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை ராஜா தேவ ஆவியானோர் நீர் அசைவாடி ராஜா அப்பா, சகலத்தையும் நன்மையா நீ செய்து முடிக்க போவதற்காய் நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே, பெண்களா எங்களுக்கு ராஜா இந்த நாளை நீர் கொட்டி கொடுத்ததற்காய் உமக்கு கோடி நன்றி செலுத்துறப்பா. சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு பாட்டு பாடுவோமா? கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம்,
சமூகத்தில் களி கூறுவோம். தொடர்ந்து நீங்க எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி மகளோடு கூட நீர் பேசி எங்களை நீ பலப்படுத்தி அப்பா நீ சகாயம் பண்ணும்படியா செபிக்கிறப்பா. தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களும் ஆராதனை வேளையிலும் ஆமென் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மூலம் உம்முடைய மன்னாவை எங்களுக்கு பொழிய வேண்டும் என்று செபிக்கிறப்பா. நீ அற்புதமாய் அதிசயமாய் நீ நடத்த போவதற்கா நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்மை வழிநடத்த இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். சில பாடல்களை நம்ம பாடப்போகிறோம். பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது என்ற பாடலை பாடுங்க. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்திப்பீரே. இருக்கிற தேவனே, எங்கள் நல்ல இரட்சகரே. இருக்கிற தேவனே, எங்கள் நல்ல இரட்சகரே. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாடலாம். வானம் உந்தன் சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. ஒப்பில்லாத தேவனே, யாருக்கு உம்மை ஒப்பிடுவேன்? வானம் உந்தன் சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. வானம் உந்தன் சிங்காசனம்,
பரிசுத்த கன மகிமைக்கு பாத்திர நீரே பரிசுத்த கன மகிமைக்கு பாத்திர துதிகள் செலுத்தியே உம்மை உயர்த்துவே துதிகள் செலுத்தியே உம்மை உயர்த்துவே பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா சோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா சோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் இயேசு நல்லவர் உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய தந்தை வல்லமை உள்ளவர் அவரை உயர்த்தி துதிப்போம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தரே நித்திய தந்தையே வல்லமை உள்ளவரே நித்திய தந்தையே வல்லமை உள்ளவரே பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா சோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா சோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் இயேசு நல்லவர் உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது கர்த்தர் நல்லவர் இயேசு நல்லவர் உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது தூய ஆவியே துணையாளரே உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவருக்கு பெயரே இருக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார் மோசேயை அனுப்பி ஆண்டவர் எகிப்துக்கு போ நான் உன்னை அனுப்புகிறேன் அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அதிகமாய் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒடுங்கி போய் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் நான் உன்னை அனுப்புகிறேன் வா எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன் அவர்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் நீ வா அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது மோசே கேட்கிறார் ஆண்டவரே என்னை அனுப்புறீங்க என்னை பார்த்து உன்னை அனுப்புன தேவனுடைய பெயர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லட்டும் உங்க பேரை நான் எப்படி சொல்லட்டும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று போய் சொல்லு நான் இருக்கிறேன் நான் எல்லாம் பார்த்துக்குவேன் பயப்படாத நான் இருக்கிறேன் நான் துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அல்லேலூயா ஒரு நாளும் அவர் ஆண்டவர் இருக்கிறாரா என்னோடு தான் இருக்கிறாரா அவர் என்னோடு இருந்தால் ஏன் எனக்கு இப்படி எல்லாம் சோதனை வர வேண்டும் துன்பம் வர வேண்டும் என்று கலங்கி
மனம் சோர்ந்து போய் நிற்காதீங்க. என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பல மனக்கலக்கங்கள் நமக்கு வரலாம், சோர்வுகள் வரலாம், பாடுகள் வரலாம், அவமானங்கள், நிந்தைகள், குறைவுகள், தேவைகள் எல்லாம் வரலாம். ஆனால் அவைகளின் நடுவில் என் இயேசு இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார். அதை மாத்திரம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. அங்கு கூடியிருந்த மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். அதுக்கு பிறகு பெண்கள், இப்ப பாருங்க, பெண்கள் குழந்தைகளோட வந்திருக்கிறோம். குழந்தைகளோடு கூட அப்பொழுதெல்லாம், இப்பதான் 2 அல்லது 1. முன்னால அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு பிள்ளைங்க இருந்தாங்க? கூட்டமா இருப்பாங்க. ஒரு ட்ரக்ல ஏத்துற அளவுக்கு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 12 பிள்ளைங்க, 15 பிள்ளைங்க கூட இருந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ திரளான கூட்டங்கள் இருந்திருப்பாங்க. 5 அப்பமும் 2 மீனும் தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு இருந்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவுகள் வரலாம், தேவைகள் வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அவற்றின் நடுவில் சத்தமா வாயை திறந்து இயேசு இருக்கிறீர், நீர் இருக்கிறீர்னு சொல்லுங்க. யோபு பக்தன் அதைத்தான் சொன்னான். அவனுக்கு அவ்வளோ இழப்புகள், பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு. அவற்றின் நடுவில் அவன் என்ன சொன்னான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். சத்தமா வாய் திறந்து சொல்லுவீங்களா? நீங்க கடந்து வருகிற எத்தனை பாதைகள் நடுவிலும் சத்தமா சொல்லுங்க. சாத்தானுக்கு அது கேட்கட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறீர். நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். நீங்க எனக்கு இருக்கும்போது நான் கலங்கலப்பா, கரம் பிடித்து நடத்தும் போது எனக்கு பயம் இல்லப்பா என்ற பாடலை நம்ம பாட போகிறோம். சேர்ந்து அந்த பாடலையும் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தெரிந்தாலும் சேர்ந்து பாடுங்கள், தெரியாவிட்டாலும் கற்றுக்கொண்டு பாடுங்கள். இந்த பாடல்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அருமையான பாடல்கள். காகங்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை. காகங்கள் கவலைப்படுதா? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்? பேங்க்ல ஒண்ணுமே பணம் இல்லையே, நான் என்ன பண்ண போறேன்? ஒரு வருமானமும் இல்லையே, இருக்கிற வேலையும் போய்கிட்டு இருக்குதே, எந்த வருமானமும் இல்லாம செலவு அதிகமாயிட்டு இருக்குதே, விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்குதே, இன்னைக்கு நான் எப்படி சாப்பிட போறேன்னு சொல்லி காகங்கள் கவலைப்படுமா? பறவைகள் கவலைப்படுமா? காகங்களை கூட போஷிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒன்றும் சாப்பிட உணவில்லாமல் மடிந்து விழுவது இல்லை. அந்த காகங்களை கூட காப்பாற்றுகிற நம்முடைய தேவன் நம்மை மறந்து விட மாட்டார். அவர் இருக்கிறார் என்று நம்முடைய நம்பிக்கையை தெரியப்படுத்தி இந்த பாடலை நாம பாடலாம். நீங்க எனக்கு இருக்கும்போது நான் கலங்கலப்பா, கரம் பிடித்து நடத்தும் போது எனக்கு பயம் இல்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும்போது பயம் இல்லப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லப்பா. சொல்லுங்க. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லப்பா. ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே, ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே. பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே, உங்க பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லப்பா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே பாடுவோம். ஹல்லேலூயா. காகங்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உம்மை நோக்கி கூவும் அதற்கு உணவு தருகிறீர். என்னை மறந்து விடுவீரோ? காகங்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தொட்டு இருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு சூழ்நிலை நடுவிலும் இயேசு இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டாராம். நம்ம எல்லாரும் யாரு? நமக்கு நிறைய வலிகள் இருக்குது. அதை வைத்து நம்ம பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி விடுறோம் ஈஸியாக. நான் பேதுரு எழுதுறாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்களுக்கு இந்த வார்த்தையை புருஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இங்க பாருங்க, புருஷர்களுக்கு பேதுரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. உங்கள் மனைவியானவள் எப்படிப்பட்டவர்களா? பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் அவர்களோடு நீங்கள் விவேகத்தோடு வாழ்ந்து உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தெல்லாம் நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லி புருஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இங்கே பேதுருவும் சொல்றாரு, மனைவியானவள் பெண்ணானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நாம் நினச்சி பார்த்தா நாம் எல்லாம் பலவீனமானவர்களா அப்படின்னு நினச்சா நாம் எல்லாரும் பலவீனமானவங்க கிடையாது. ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமான பலசாலி. நீங்கள்லாம் பலசாலி. உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. நீங்கள்லாம் பலவீனமானவர்கள் அல்ல. ஆண்களை காட்டிலும் நம்ம என்ன செய்யலாம்? பெண்கள் பல வேலைகளை செய்ய முடியுது. ஆண்கள் வெளியில் போய் வேலை பார்த்து சம்பாதித்து கொண்டு வருகிறாங்க. பெண்கள் அதிகமாக பலசாலியாக இருந்து பலமுள்ள வேலைகளை நாம் செய்கிறோம். பார்த்தீங்கன்னா, கணவன் இல்லாமல் ஒரு பெண்ணினால் தனித்து வாழ முடியுது இல்லையா? ஒரு கணவன் குடிகாரராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. குடிச்சு அப்படியே குடும்பத்துக்கு பொறுப்பாக கவனிக்காமல் பணமெல்லாம் கொடுக்காம பொறுப்பு இல்லாமல் நடந்துட்டு இருக்கிறாருன்னா அவங்க என்ன செய்வாங்க? ஒரு வீட்டில் போய் ஒரு பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைகளை நான் வளர்த்து காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது பலம். ஹல்லேலூயா. இந்த வளர்ந்து வருகிற நாகரிகமான காலத்தில் ஆணுக்கு சரியாக ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து ஃப்ளைட் ஓட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க? பெண்களும் சரி சமமாக வேலை பார்க்க, எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் பெண்களால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. எல்லா வேலையும் பார்க்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. பெண்கள் மிகுந்த பலசாலிகள். ஆனால் இங்கு பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும்போது நமக்குள்ள சில பலவீனம் இருக்கிறது. நம்ம ரொம்ப பலசாலிகள் தான், ஆனால் பெண்களுக்குள் இருக்கிற சின்ன சின்ன பலவீனங்கள். என் வீட்டுக்காரர் என்கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் பெண்கள் என்ன செய்வாங்க? ரொம்ப பலவீனப்படுவாங்க. ஆண்டவர் முதல்ல நம்மளை என்ன செய்கிறாருன்னா பலவீனர்களாக தான் பார்க்குறாரு. நமக்குள்ள எவ்வளோ பலவீனம் இருக்குதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்குள்ள உடல் பலவீனமும் இருக்குது, மன பலவீனமும் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் பலமுள்ளவைகளை அவமாக்கும்படி வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களாகிய நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? தெரிந்து கொண்டிருக்கிறாராம். ஆண்டவர் இயேசு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை கோடி கோடி பெண்கள் இருக்கிற இந்த தேசத்தில் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் பலவீனமான உங்களை தான் தெரிந்து கொண்டார். உங்களை பார்த்து சொல்லுங்க, பலவீனமான என்ன தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் சொன்ன 2 பகுதியா, முதல் பகுதியில் நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம அறிஞ்சிக்கிட்டு அடுத்த பகுதியில் நம்ம எப்படி ஆண்டவர் பலப்படுத்துவார் என்பதை குறித்து நம்ம
பார்ப்போம். முதலாவது, எப்படி நம்முடைய பலன் குறைந்து நாம் பலவீனப்படுகிறோம் என்று சங்கீதம் 31:10 நாம வாசிக்கலாம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. முதலாவது, நம்முடைய பலம் குறைந்து போகிறது என்றால், நாம பலவீனப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணத்தை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் அக்கிரமத்தினால் என் பலன் என்னவாகுதான்? குறைந்து போகிறது. நமக்குள்ள சரியா சாப்பிடாததுனால, சரியா நேரத்துக்கு தூங்காததுனால நம்முடைய சரீரத்துல பலன் குறையுது பாருங்க. ஆனால் அதை நான் சொல்லவில்லை. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அக்கிரமத்தினால், என்னுடைய அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போகிறது, நான் பலவீனப்பட்டு போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். முதலாவது, நமக்குள் ஒரு பலவீனம் இருக்கிறது என்றால் எதுல பலவீனம் இருக்குதுன்னா பாவத்தினால். பலவீனம், அக்கிரமத்தினால் நாம் பலவீனம் அடைந்து போயிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவில் அப்படி ஒரு பலவீனம் காணப்படுகிறது. எதெல்லாம் பாவம் நமக்கு நல்லா தெரியும், வேதத்தில் நம்ம நிறைய வாசிச்சிருக்கிறோம். இதில் 3 விதமான காரியங்களை ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். பாவம் என்று சொல்லும்போது ஒரு சிக்னல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரெட் லைட்டு எரியுது, நம்ம அதை தாண்டி போகக்கூடாது. தெரிஞ்சும் கோட்டை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பெயர் தான் பாவம். அடுத்து மீறுதல் என்று ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அதே சிக்னல்ல ஒருத்தர் வண்டியில் நிறுத்திட்டு இருக்கிறாரு, அங்கெங்கும் பார்க்குறாரு, போலீஸ்காரர் ஒருத்தரையும் காணுமே, ஆனால் சிக்னல் போட்டிருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் தான் மீறுதல். இன்னொன்று இருக்கு அக்கிரமம். என்ன அது அக்கிரமம்னு சொன்னா, இவன் எவன்டா அது இந்த சிக்னல் எல்லாம் போட்டது அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து திட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் அக்கிரமமா. பாவம், மீறுதல், அக்கிரமம். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தினால், மீறுதலினால், அக்கிரமத்தினால் நம்முடைய பலன் குறைந்து போகிறது. அக்கிரமத்தினால் நம்முடைய பலன் என்ன ஆகுறது? இருக்கிற பலன் எல்லாம் குறைந்து போகிறது. மார்க் 7:21-23 வரை வாசிக்கும் போது எதெல்லாம் தவறுன்னு நமக்கு ஒரு பட்டியல் அங்கு மார்க் சுவிசேஷகத்தில் எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 5 நாம் வாசிக்கிறோம், மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. அதெல்லாம் என்னது? கோபம், எரிச்சல், பகைகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், கொலைகள், வெறிகள், இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காமவிகாரங்கள், வன்கண்கள், பொறாமைகள், பெருமைகள், மதிகேடுகள், இவ்வளவு காரியங்கள் ஒவ்வொரு மனிதருடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு ஒரு மனுஷனை என்னவாகுதான்? தீட்டுப்படுத்துகிறது, தீட்டுள்ளவனாக மாற்றுகிறது. இவ்வளவு தீட்டு வைத்து கொண்டு நாம் எப்படி பலமுள்ளவர்களாக இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பலசாலிகள் என்று அவர் பார்க்கிறார். பலவீனமானவர்கள் தான், நம்முடைய சரீரம் பலவீனமானது தான். பல காரியங்களை செய்து சரீரம் களைத்து போகிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் ஆண்டவருடைய பலம் இறங்கும் பொழுது, இந்த பலவீனத்தை ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது, ஆண்டவருடைய பலத்தினால் இந்த பலவீனத்தை நாம் களைந்து போட வேண்டும். அப்படி களைந்து விட்டால் நாம் தான் பலசாலிகள். அதை களையவில்லையானால் நாம் பலவீனமானவர்கள், பலவீனமான பாண்டமாக நாம் இருக்கிறோம். இந்த பலவீனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை விட்டு என்ன செய்யணும்? அகற்றப்படணும். உங்கள் இருதயத்தில் யோசிச்சு பாருங்க, நான் பலசாலியா இருக்கிறேனா அல்லது பலவீனமா இருக்கிறேனா? இந்த மார்க் 7:21-23 வரை, கலாத்தியர்லையும் நம்ம 5:19 வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள். இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தா, எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இருந்தா நீங்க டிக் போட்டு நீங்க பலசாலிகள் என்று எண்ணிக்கொள்ளுங்க. எதெல்லாம் இல்லையோ நீங்க இண்டு போட்டு, இதெல்லாம் என்கிட்ட இல்லை ஆண்டவரே, நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்த வேண்டும் என்ற ஆண்டவருடைய உதவியை நாம் என்ன செய்யணும்? நாடி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட வந்தா நம்முடைய பலவீனத்தை கட்டாயம் மாற்றுவார். மார்க் 2:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார். அவனுக்கு ஏற்பட்டது சரீர பலவீனம் மட்டுமல்ல, அவனுக்குள் இருந்த ஆத்தும பலவீனம், குற்ற மனசாட்சி. பாவம் செய்கிறது வேற,
பாவம் செய்தது மாத்திரம் இல்ல, அதை குறித்த ஒரு குற்ற மனசாட்சி இருக்கு பாருங்க. குற்ற மனசாட்சியோடு கூட நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த குற்ற மனசாட்சி தான் இந்த திமிர்வாதக்காரனை என்ன செய்திருக்கு? படுத்த படுக்கையாக்கிருச்சு. குற்ற மனசாட்சியிலிருந்து நீக்கக்கூடிய ஒரே ஒருவர் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய மனசாட்சியை குற்றம் நீங்க கழுவுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நித்திய ஆவியினாலே ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? பரவாயில்ல, உன் பலவீனத்தை நீ உணர்ந்துட்ட, அதற்காக நீ வருந்துற, இப்ப என்னுடைய உதவியை நாடுற, நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், உன் பாவங்களை உன்னை விட்டு அப்புறப்படுத்துகிறேன், உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி இந்த அக்கிரமத்தை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி நம்ம பலவீனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும பலவீனத்திலிருந்து நம்ம விடுதலை கொடுக்கிறார். சிம்சோனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனை போல பலசாலி யாருமே இருக்க முடியாது. ஒரே ஆளா என்ன செய்வானா, ஒரு கதவு நிலையை அப்படியே தூக்கி சுமந்து கொண்டு போகக்கூடிய அவ்வளவு பெரிய பலசாலி. ஆனா அவன் வாழ்க்கையில இருந்தது ஒரே ஒரு பாவம், விபச்சாரம், வேசித்தனம். அவன் வாழ்க்கையில் அந்த காரியம் இருந்ததினால எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அந்த பலசாலி பலத்தை இழந்து போய் பாடுபட்டு கொண்டிருந்தான். அவன் அந்த தேவ கிருபையை, அந்த பலத்தை அவன் இழந்து போயிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் நம் ஆண்டவர் இயேசு அந்த பலவீனத்தை எல்லாம் மாற்ற வல்லவர். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்லி ஆண்டவர் அவனை என்ன செய்தாரு? படுத்த படுக்கையாய் போன அவனை எழுந்து நடமாட பண்ணினாரா இல்லையா? நம்மையும் நடமாட பண்ணுவார். சொல்லுங்க, என்னையும் இயேசு மன்னிப்பார், என்னையும் நடமாட பண்ணுவார், என்னையும் பலவானாய் பலசாலியாய் மாற்றுவார். நம்மை பலவீனப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல போய், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும், இனி நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி உண்மையான உள்ளத்தோடு நாம் போய் விண்ணப்பம் பண்ணினால், ஜெபித்தால், அது யாருடைய பாவமாய் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கொடிய பாவமாயிருந்தாலும் ஆண்டவர் அத்தனை பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் மன்னிக்க முடியாத எந்த ஒரு பாவமும், எந்த ஒரு பாவியும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. மோசே யாரு? கொலைகாரன். ஆனால் ஆண்டவர் அந்த மோசேயை, பலவீனமான அந்த மனிதனை தெரிந்து கொண்டு அவன் குற்றங்களை மன்னித்து அந்த பலவீனமான பாண்டத்தை கூட ஆண்டவர் தெரிந்தெடுத்து மகிமையான ஊழியக்காரனாய் நிறுத்தினார் என்றால், உங்க பலவீனத்தை கூட பெரிதாய் எண்ணாமல் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். நம்ம சங்கீதம் 103 நாம வாசிக்கும் போது 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் என்ன செய்கிறார்? முடி சூட்டுகிறார். உங்க இருதயத்தை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள என்ன பலம் இருக்குது அல்லது என்ன பலவீனம் இருக்குது? ஆண்டவரிடத்துல நீங்க பலசாலியா அல்லது பலவீனரா எப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. நீங்க பலசாலிகள் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் நீங்கள் பலவீனர்களைப் போல இருந்தாலும் உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க பலவீனராய் இருந்தாலும் நீங்கள் பலசாலிகள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட பலசாலிக்குள்ளர என்ன பலவீனம் இருக்கிறதுன்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்க. கோபப்படுறீங்களா? பொறுமை இல்லாம நடந்திருக்கிறீங்களா? ஏதோ வார்த்தைகளை உபயோகப்படுத்திடுறீங்களா? கோபமா திட்டிடுறீங்களா? தவறான வார்த்தைகளை உபயோகிச்சிடுறீங்களா? பெருமை உங்களுக்குள்ள இருக்கிறதா? பொறாமை இருக்கிறதா? புரணி பேசுகிறது, மற்றவர்களை பற்றி கோள் சொல்லுகிறது, மற்ற தீமையான பாவ அசுத்தங்கள் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? இந்த ஒரு சின்ன காரியம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கணும். எல்லா அக்கிரம தான் நம்முடைய பலன் குறைந்து போகிறது. இந்த பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த பாவத்தினால் தான் நான் பலனற்று போயிருக்கிறேன், இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்களே சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என் மேல் விழட்டும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்குங்கப்பா. இப்ப கூட நான் கோவப்பட்டு தான் வந்திருக்கிறேன், இப்ப கூட என் மனசுல பயங்கரமான வைராக்கியம் இருக்குது, இப்ப கூட மன கசப்பு எனக்குள்ள இருக்குது. ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்க முடியாது
முடியாத காரியம் எனக்குள்ள இருக்குது, எனக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டாங்களே, இவ்வளவு நம்பி இருந்தேனே, இவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்களே, எவ்வளவு நன்மை செஞ்சேன், இவங்க எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செஞ்சிட்டாங்களே, இப்படிப்பட்ட மன கொதிப்பெல்லாம் இருக்குது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தி ஆண்டவரே என்னை ஒரு பலசாலியாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு பலசாலியாய் மாற்றும் ஆண்டவரே, என் பலவீனத்தெல்லாம் மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றி என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, அக்கிரமத்தினால் நம்முடைய பலன் குறைந்திருக்கிறது. அடுத்து ஒரு பலவீனமான காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாம்சம் பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய சரீரம், இந்த மாம்சம் என்னவானதான்? பலவீனமானது. எத்தனை வேலைப்பளு இருக்குது நமக்கு. அதிகாலையிலிருந்து நம்ம ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணி முடித்து அதுக்கு பிறகு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது. காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவரை வேலைக்கு அனுப்பணும், வீட்டு வேலைகள் எல்லாம் சேர்ந்து செய்யணும். அத்தனை வேலை பழுக்கள் இருக்கிறது. நம்முடைய சரீரம், நம்முடைய மாமிசம் ரொம்ப பலவீனமானது. ஆண்டவர் சொல்றார், இந்த அக்கிரமம் எதனால் வருதுன்னா, இந்த மாமிசம் பலவீனமானதாக இருக்கிறதுனால தான் இந்த பாவமும் இந்த அக்கிரமமும் இந்த மீறுதல்களும் நம்மை மேற்கொண்டு விடுகிறது. பாருங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், வேலை செய்ய முடியாத பலவீனம் வரும்போது அங்கே யார் கிடைச்சாலும் விளாசுறது உண்டு. நான் ஒருத்தியா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது வேதாகமத்திலே நடந்திருக்கு. மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் நடந்ததை பார்த்து வாசித்திருக்கோமல்ல. நான் ஒருத்தி மாத்திரம் வேலை செய்கிறேன், இவ உங்கள் பாதத்தில் ஜபம் ஜபம் வார்த்தை வார்த்தைன்னு உட்காந்துட்டு இருக்கிறாளே, நான் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும்படி நீர் அவளுக்கு சொல்லக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர்கிட்ட குறைப்பட்டுட்டாங்க. அங்கே யார் கிடைச்சாலும் சரி, நான் ஒரு ஆள் காலையிலிருந்து இப்படி மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்கிறேன், யாருமே பார்க்கல. மாம்சமானது நமக்கு பலவீனமான உடனே இந்த காரியங்கள் எல்லாம் நம்மையும் அறியாமல என்ன ஆயிடுது? வெளி வந்துடுது. எவ்வளவு தான் பார்க்க முடியும், எவ்வளவு தான் செய்ய முடியும், இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? மனம் கொதிச்சு போய் பலவீனமானவர்களாக மாறி விடுகிறோம். மாம்சம் பலவீனமானது. ஆண்டவர் சொல்றார், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போர் நடக்குதான். ஒரு பக்கம் மனசாட்சி சொல்லுது, இல்லை நீ பொறுமையாக இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், ஆண்டவர் பிள்ளையாக வாழ்ந்து காட்டணும், பொறுமை காத்துக்கொள், அமைதியை காத்துக்கொள், நீ பொறுமையாக நடந்து அவங்களெல்லாம் ஆதாயமாக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆவி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த மாம்சம் சொல்லுது, அது எப்படி முடியும்? நான் மட்டும் லேட்டாக படுத்து காலையில் எந்திரிக்கணும், இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கணுமா? மாம்சம் என்ன செய்யுது? போர் செய்கிறதா. மாமிசம் என்ன ஆயிடுச்சா? பலவீனப்பட்டு போகுதான். நம்முடைய வாழ்க்கையில் மாமிசம் பலவீனப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. மாமிசம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க மேலெல்லாம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. மாமிசம் பலவீனமானது தான். ஆனால் ஆண்டவர் அந்த பலவீனமான சரீரத்தில் வரும் பொழுது, ஆவியானவர் நம் மீது வரும் பொழுது நம்மை பலப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி தருவார். இந்த ஆவியானவரால் மாமிசத்தின் கிரியையை நாம் அழிக்க முடியும் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மாமிசத்தின் கிரியை நமக்குள்ள எழும்பும் போது, மாமிசத்தில் எண்ணங்கள் எழும்பும் போது, இருதயத்தில் தோன்றும் போது, ஆவியானவருடைய உதவியோடு, இல்லை நான் தேவ பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை, இதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவரால் அவைகளை அழித்தால் நாம் பிழைத்து கொள்வோம். இல்லை, ஆவியானவர் பாட்டு சொன்னா சொல்லட்டும், நான் மாம்சத்தின்படி, என் யோசனையின்படி, எனக்கு தோன்றுகிறபடி, என் சரீரம் எனக்கு சொல்லுகிறபடி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், அழிந்து போவீர்கள், உங்கள் பலம் குறைஞ்சு போயிடும், நீங்கள் பலவீனமானவர்களாக ஆகி விடுவீங்க அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார்.
அதனால மாமிசம் பலவீனம் உள்ளது. இந்த மாமிசத்துக்குரியவைகளை நாம் களைந்து விட்டு ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நம்ம நிரப்பப்படணும். குழந்தையா இருக்கிற வரைக்கும் குழந்தைய போல நம்ம பேசிட்டு இருப்போம். இந்த மாமிசம் இன்னொன்று செய்யும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11. நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இந்த வார்த்தையை ஆண்கள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. புருஷர் என்றால் முதிர்ச்சி உள்ளவர்கள், சரியான வார்த்தை. புருஷன் என்றால் முதிர்ச்சி அடைந்த ஒரு தேவ பிள்ளை. இவர்கள் புருஷனான போது குழந்தைத்தனத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? ஒழிச்சிடணுமா. சின்ன பிள்ளையில நடந்தது மாதிரியே நம்ம திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அப்பா அம்மா கிட்ட செல்லமாக வளர்ந்துருக்கலாம், அண்ணன்மார்கிட்ட செல்லமாக வளர்ந்துருக்கலாம். ஆனால் திருமணம் முடித்து நம்ம ஒரு குடும்பத்துக்குள் நுழையும் பொழுது அந்த குடும்பத்திலையும் நம்ம அப்படியே என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்த்து நம்ம வாழ முடியாது. கணவர் வேறு விதமாய் வளர்க்கப்பட்டு வந்திருப்பாங்க, கணவர் வீட்டார் வேறு விதமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். குழந்தைத்தனத்தையே அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை விளங்கி கொண்டு புருஷன் ஆன போதோ முதிர்ச்சி அடைகிற போதோ நம்ம வீட்டு காரியங்களை நாம தான் செய்யணும். குழந்தையா இருக்கும் போது நான் குழந்தை போல பேசினேன், நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ வயது முதிர்ந்துருச்சு, இப்போ நான் புருஷனா நான் நல்ல திடமாக வளர்ந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ பெண்ணாக நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவர், என்னுடைய மாமியார், என்னுடைய குடும்பத்தின் உறவின் மக்கள், இவர்களை நான் குடும்பத்தின் பிள்ளைகள், இவர்களை நான் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டு பெண்கள் நாம் என்ன செய்யணும்? குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டு நம்முடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவிகளாக உருவாக வேண்டும். மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் சிந்தனைகள், மாமிசத்தின் நினைவுகள், இவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விட வேண்டும். மாமிசத்தின் பலவீனத்தை நாம் என்ன செய்யணும்? நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்று தருகிறது. அல்லேலூயா. என்னுடைய திருமணமான புதில என்னுடைய கணவரின் தாயார் இருந்தார்கள். எங்கள் வீட்டில் கடைசியாக அவர்கள் மரிக்கும் முன்பாக அவர்கள் எங்களிடத்துல தான் இருந்தாங்க. அப்போது நாங்கள் எல்லாம் முன்னால் சகோதரரோடு கூட சேர்ந்து நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வருவோம். மாலையிலலாம் கூட்டங்கள் நடக்கும், அங்கெல்லாம் போய் வருவேன். ஆனால் இவங்க என்னுடைய கணவரின் தாயார் வந்த பிறகு என்னால் அவங்களோட போக முடியாது. நான் அவர்களை கவனித்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டியது இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, தம்பி கூட நீ போயிருப்பியம்மா, நான் வந்ததுனால தான் நீ போக முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்வேன், இல்லைம்மா, உங்களை பார்த்துக்கிட்டா ஆண்டவர் எனக்கு அதற்கேற்ற பிரதிபலனை எனக்கு தருவார். ஏனென்றால் என்னுடைய கணவருடைய தாயாருக்கு 2 கண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்களோடு கூட ஒத்தாசையாக இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அவர்கள் சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு பாரமாக வந்துட்டேனே, நான் இங்கே இருக்கிறேனே, நீ கூட்டத்துக்கெல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் போக முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என்னுடைய தாயாரை போல நான் கவனித்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அவர்கள் மரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், எனக்கு மகளும் நீந்தான், மருமகளும் நீந்தான், உங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை பெருக பண்ணுவார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. மனதார ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் மரிக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியல. 3 நாட்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொன்னார்கள். அதன் பிறகு அந்த 3 நாளில் அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்போதுதான் நான் நினைத்தேன், சாக கிடக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய உச்சந்தலையில் வந்ததே. ஆண்டவரே, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை எனக்கு நீர் தந்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாமிசத்தில் எழும்பக்கூடிய பல காரியங்கள் வரலாம், பல சோதனைகள் வரலாம். உங்கள் கணவரின் தாயார் அப்படி புரிந்து கொள்றவங்களா, நேசிக்கிறவங்களா, பிரச்சனை கொடுக்காதவங்களா இருந்திருப்பாங்க. நீங்கள் அதனால அவங்கள நல்லா கவனிச்சிருந்திருப்பீங்க. எங்கள் மாமியார்கிட்ட மட்டும் நீங்கள் அகப்பட்டிருக்கணும், இல்லாட்டா கணவரின் சகோதரி கிட்ட மட்டும் நீங்கள் அகப்பட்டிருக்கணும், அப்போதான் தெரியும் என்ன பாடுபடுத்துகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட பாடுகள்
குறைகள் நிறைந்த குடும்பமாக இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அறிந்த நாம என்ன செய்யணும்? குழந்தைத்தனத்தை எல்லாம் ஒழித்துட்டு, மாம்சத்துக்கு ஏற்றவைகளை எல்லாத்தையும் ஒழித்துட்டு, ஆவியானவரே நீர் என்னை ஆட்கொண்டு என்னை பலப்படுத்தும். எனக்குள்ள பலவீனம் தான் வருது, எவ்வளவுதான் நான் கவனிக்கிறது, எவ்வளவுதான் நல்லா பார்த்தாலும் ஒரு நல்ல பேரை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளவுதான் கவனிச்சு இருந்தாலும் அவங்க நல்லதே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்படி எல்லாம் மாம்சத்துல எழும்புனாலும் அந்த குழந்தைத்தனத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னுடைய இந்த மாமிச பலவீனத்தை மாற்றுங்க அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்டவர்களையும் கவனித்துக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய மனப்பக்குவத்தையும் பலனையும் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அதன் மூலமாக கூட ஆண்டவர் அவங்க ஆத்துமாவை சந்தித்து விடுவார். அவர்களையும் மாற்ற ஆண்டவரால முடியும். நம்முடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரால் மாற்ற முடியும். கர்த்தர் அந்த காரியத்தை நமக்காக செய்வார். இன்னும் ஒரு பலவீனத்தை நாம் பார்த்து விடலாம். நாம் சங்கீதம் 77 7 8 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 77 7 8 9 வசனம் 10 வசனத்தை. நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? தயை செய்யாமல் இருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ? கோபத்தினாலே தன்னுடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான் இது என் பலவீனம், இது என் பலவீனம். எது என் பலவீனம்? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிட்டாரோ? எனக்கு இரக்கம் செய்ய மறந்து விட்டாரோ? எனக்கு அற்புதம் செய்யாமல் அடைத்து கொண்டாரோ? வானத்தை அடைத்து கொண்டாரோ? எவ்வளவு பாடுகளின் உச்சத்தில் இந்த வார்த்தையை இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்க வேண்டும் பாருங்கள். உபத்திரவத்தின் அதிகமான உச்சக்கட்டத்தில் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, வானத்தை அடைத்து கொண்டு விட்டாரோ, ஏன் இப்பொழுது என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி பாடுகளின் வேதனைகளின் உச்சத்தில் நான் சொன்னாலும் இது என்னுடைய பலவீனம் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். அல்லேலூயா. ஏது அவருடைய பலவீனம்? பாடுகள் நிறைந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தில் ஏற்படுகிற பலவீனம். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, கைவிட்டுட்டாரு, ஒரு அற்புதமும் எனக்கு செய்யலை, எவ்வளோ காலமாக காத்திருக்கிறேன் பிள்ளைக்கு திருமணம் வரன் கிடைக்குமான்னு சொல்லி, ஆனால் வரன் அமைந்த பாடே இல்லை, எவ்வளவு பார்த்துட்டே இருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை, பண தேவைகள் நடுவில், கடன் பாரத்தில், நெருக்கடி நடுவில், இது இன்னைக்கு நடந்துரும் இன்னைக்கு தீர்ந்துரும்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க காணுமே, குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி எவ்வளோ காலமாக காத்திருக்கிறேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, குடும்ப பிரச்சனை தீரணும்னு சொல்லி காத்துட்டே இருக்கிறேன், ஆண்டவர் மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, வானத்தை அடைத்துட்டாரோ, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையோ, இப்படியெல்லாம் சொல்றது என்னவா? விசுவாசத்தில் ஏற்படுகிற தடுமாற்றம், பலவீனம். இது என் பலவீனம். தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூர்ந்து, அவ்வளோ பலவீனம் வந்தாலும் அந்த சங்கீதக்காரன் பாருங்க திரும்பவும் தன்னை திடப்படுத்திக்கிட்டு, ஆண்டவரே ஆனாலும் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும், உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும் நம்புகிறே, உம்மையே நம்பியுள்ளே என்னுயிரே, என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா, என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா. உம்மை விட்டால் எனக்கென யாரும் இல்லை, வேறு ஒரு விருப்பம் இல்லை, இந்த பூமியிலே எனக்கென யாரும் இல்லை, சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, அனைத்திட ஒருவர் இல்லை, ஏசையா
உம்மை விட்டால் எனக்கென யாரும் இல்ல, ஆதரிக்க ஒருவர் இல்ல. உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும், உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும் நம்புகிறேன், உம்மையே நம்பியுள்ளேன். என் உயிரே என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா, என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா. உம்மை விட்டால் எனக்கென யாரும் இல்ல, வேறே ஒரு விருப்பம் இல்ல. அல்லேலூயா. உறவுகள் மறந்தாலும் எல்லா உடைமைகளும் இழந்தாலும் உம்மையே நம்புகிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கையை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் உம்மையே நம்பி இருக்கிறேன். ஒரு பாடலை எழுதும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். இதுவரை உம்மைத்தான் நான் நம்பினேன், உம்மை நம்பாமல் நான் யாரை நம்புவேன்? என் மனதில் எழும்பினதை ஆண்டவரிடத்துல சொன்னேன். அல்லேலூயா. உம்மை நம்பாமல் யாரை நான் நம்பிடுவேன், உம்மை நம்பாமல் யாரை நான் நம்பிடுவேன். இயேசுவே உம்மை இன்னும் நம்புவேன், இயேசுவே உம்மை இன்னும் நம்புவேன், இயேசுவே உம்மை இன்னும் நம்புவேன். உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் இந்த சங்கீதக்காரனை போல நீங்க புலம்பிட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, என் ஜெபம் போதலையோ, அல்லது நான் ஏதோ தவறு பண்ணிட்டேனோ, என் பாவத்தினால ஆண்டவர் செவி கொடுக்காம இருக்கிறாரோ, தாமதம் பண்ணிட்டு இருக்கிறாரோ, இப்படி எல்லாம் உங்க மனம் கொதிச்சிட்டு இருந்தாலும், விசுவாசத்துல உங்கள் தடுமாற்றம், உங்கள் விசுவாசம் ஆடிக்கொண்டிருந்தாலும், உங்களை நம்பாம நான் யாரப்பா நம்புவேன்? உங்களை தான்ப்பா நம்புவேன்னு சொல்லுங்களேன். இந்த சங்கீதக்காரன் அப்படித்தான் சொன்னார். தள்ளி விடுவாரோ அப்படிலாம் சொன்ன, இது என் பலவீனத்துல சொன்னேன். ஆனாலும் இன்னும் என் ஆண்டவருடைய வலது கரத்தை நோக்குவேன், வலது கரத்தில் உள்ள வருஷத்தை நான் நோக்குவேன். ஆண்டவரை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் ஒரு நாளும் அவனை கைவிடவில்லை. அல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையை பாருங்க. விசுவாசத்தின் தகப்பன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் விசுவாசித்தான், அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார் அப்படிலாம் சொல்லி நம்ம நிறைய பிரசங்க கேட்டிருப்போம். ஆபிரகாம் வாழ்க்கையில தடுமாற்றம் வரலையா? விசுவாசத்துல பலவீனம் வரலையா? ஆபிரகாம் தடுமாறின ஒரு மனிதன் தான், பலவீனப்பட்ட ஒரு மனிதன் தான். நம்மள மாதிரி பாடுகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை பார்த்து கேட்டாரு, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் குழந்தை இல்லாம இருக்கிறேனே ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொன்னாரு. இவர் வாழ்க்கையில விசுவாசத்துல பலவீனம் அடைந்த ஒரு மனிதன் தான். எனக்கு என்ன தருவீர்? இவ்வளவு வருஷம் காத்திருந்துட்டேன், நீங்க 75 வயதுல எனக்கு வாக்கு கொடுத்தீங்களானா 25 வருஷம் ஓடிட்டு இருக்குது, 100வது வயது வரப்போகுது, என்னுடைய வயது முதிர்ந்த நிலைமை வந்துட்டேன், கிழவன் ஆயிட்டேன், என் மனைவியுடைய சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு, இப்ப குழந்தை உருவாவதற்கு எந்த வாய்ப்பும் வழியுமே இல்லை, என்ன தருவீர் ஆண்டவரே? எப்போ நடக்க போகுது ஆண்டவரே? நீங்க சொன்னது எப்போ நடக்கும் ஆண்டவரே? எப்போ நடக்கும்னு சொல்லி என்ன தருவீர் என்று பலவீனப்பட்ட அந்த ஒரு மனிதனை அவன் விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமா ஆடிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அறிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? வெளியில வா, இந்த விசுவாச பலவீனத்திலிருந்து வெளியே வா, உன் பலவீனம் போராடிட்டு இருக்கிறதுலேருந்து வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரத்தெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன கூடுமானால் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொல்லி அவனுடைய விசுவாச பலவீனத்தை மாற்றி அவனை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றினார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கூட பலவீனமா தான் இருக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசத்துல எத்தனையோ தடுமாற்றம், எத்தனையோ ஆண்டவர் என்ன கைவிட்டு விட்டாரோ என்ற சந்தேகங்கள் ஆண்டவரே இவ்வளவு என் வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவரே இந்த பலவீனத்தின் நடுவிலும் நான் உங்களை தான் நம்புறேன்ப்பா, உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, என் பலவீனத்தை பெரிதா எண்ணாதவரே, விசுவாச பலவீனத்தையும்
தடுமாற்றத்தையும் மாற்றுகிறவரே, என் விசுவாசத்தை ஒரு விசை கூட பலப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது ஜனத்தின் இந்த கதறுதலை, இந்த கூக்குரலை, இந்த ஜெபத்தை பரலோகம் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19-20 ஒரு தகப்பன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு வாலிப மகனை கொண்டு வருகிறான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு உங்கள் விசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்றார். ஹல்லேலூயா. இந்த வாலிப மகனை கொண்டு வந்து இயேசுவிடத்துல கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தால் அந்த வாலிபனுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவியின் தாக்குதல், தண்ணீரிலும் நெருப்பிலும் போய் அவன் விழுவான். இந்த தகப்பனை, இந்த வாலிபனை வைத்து கொண்டு இந்த தகப்பன் ரொம்ப பாடுபட்டார். இன்றைக்கு பாருங்க, வாலிப சமுதாயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் இல்லாததுனால ஆவிக்குரிய பெற்றோர் கலங்குகிறது கொஞ்சம் அல்ல. வாலிப பிள்ளைகள் அடுத்து ஆண்டவரை பின்பற்றி தொடர்ந்து போக வேண்டிய பிள்ளைகள் நெருப்பிலும் நீரிலும் விழுந்து கொண்டிருந்தா எப்படி இருக்கும் பாருங்க அந்த தகப்பனுக்கு. வாலிபன் படித்து முடித்தாச்சு, அவன் ஒரு வேலை போகணும், சம்பாதிக்கணும், அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கணும். அவன் நம்ம இவ்வளோ நாள் நாம் சுமந்தோம், அவனை படிக்க வச்சோம், வேலைக்கு அனுப்பணும், இனி என் பிள்ளை என்னை நல்லா பார்த்துக்குவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெற்றோருக்கு வாலிபன் ஒரு சுமையாக மாறிட்டான். இந்த வாலிபனை தான், அந்த மகனைத்தான் தகப்பன் என்ன செய்வார், ஓடிட்டே பார்த்துட்டே இருப்பார். ஐயோ இந்த நேரம் எங்கே விழுந்து கிடக்கிறானோ, மதுபானம் அதை குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடப்பாங்க பாருங்க. அப்போ அந்த சகோதரிகள், தாய்மார்கள், மனைவிமார்கள் படுகிற பாடு அப்படிப்பட்ட பயங்கரமான பாடுபடுத்துவார். அந்த மனிதர்களோடு பார்த்தீங்கன்னா சகோதரிகள், தாய்மார்கள், மனைவிகள் கஷ்டப்பட்டு எங்கே தான் ரோட்டில் விழுந்தாலும் தூக்கிட்டு, ஐயோ வெளியில் ஆட்கள் பாத்திர போகிறாங்க, வந்து சத்தம் போடாமல் உள்ளே வந்தாவது கெட அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, போட்டு ஒவ்வொரு நாளும் பாடுபடுகிறார்கள். பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படணும். லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. வாலிப சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் குடிக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகியிருக்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான காலகட்டத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த தகப்பன் அப்படிதான், எங்கே விழுந்து கிடக்கிறானோ, தண்ணியில் கிடக்கிறானோ, நெருப்பில் கிடக்கிறானோ, காயமாகி வருவானே, உயிரோடு இருப்பானா இல்லையா, பின்னாலேயே தொடர்ந்து போய் தவித்து கொண்டே இருப்பார். ஃபோன் பண்ணானா, சாப்பிட்டானா, தூங்கினானா, பெற்றோர் தவிக்கிறது மாதிரி அவனை சுமந்து கொண்டு அந்த தகப்பன் அலைந்து கொண்டிருந்தார். அவருக்கு பார்த்து 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 இந்த பாடுகள் நடுவே போனதுனால அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, விசுவாசம் தடுமாற ஆரம்பிக்குது. பலவீனப்பட்டு போயிட்டார். ரொம்ப விசுவாசத்தோடு தான் ஆண்டவரை பற்றி யாரோ சொல்லியிருப்பாங்க, இயேசுக்கிட்ட வா, இயேசு ஒன்று அவன் மகனை விடுதலை ஆக்கிடுவாருன்னு யாரோ சொல்லி தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது ஆண்டவர் இல்லை, எங்கேயோ ஜெபிக்க போயிட்டார். சீஷர்கள் தான் இருந்தாங்க. இவங்க துரத்தி பார்க்குறாங்க, துரத்த முடியல, அவங்களுக்கு அதை ஓட்டுறதுக்கு பலன் இல்லை. ஆனால் இயேசு வந்த உடனே அவர்கிட்ட இந்த பிசாசின் பிடியில் அகப்பட்ட மகனை வச்சிருந்த அந்த தகப்பன் கெஞ்சி கேட்குறாரு, ஆண்டவரே உம்மால் ஏதாவது செய்ய முடியுமானா, செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு செய்யும், விசுவாசத்தோடு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாமே கூடும் அப்படின்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்படி ஒரு அழகான ஜெபத்தை அந்த தகப்பன் ஏறெடுத்து விட்டார். நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் கொஞ்சம் ஓரத்தில் என்ன இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு, செய்ய காணோம், நாளாயிட்டே போகுது, வயசு ஏறிக்கிட்டே போகுது, இன்னும் நாளாயிடுச்சு, மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இனிமேல் முடியாது, உன் சரீரம் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து 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 கொஞ்சம் ஓரத்தில் என்ன ஆயிடுச்சு, அவிசுவாசமும் இருக்கு. அது உண்மையாய் ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொண்டு, இது என் பலவீனம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கவும் செய்கிறேன், ஆனால் அவிசுவாசமும் இருக்கு, இது என் பலவீனப்பா, என் பலவீனத்தை பெருசாக எண்ணாம என் மீது மனம் இறங்கி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன்
கேட்டுக்கொண்ட உடனே ஆண்டவர் அந்த மகனை விடுதலையாக்கி தகப்பன் கையிலே ஒப்படைத்தார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை காண்பித்திருக்கிறார், பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலவீனமான நம்மீது ஆண்டவர் தம்முடைய நேசத்தை வைத்திருக்கிறார். நாம் இப்போ பலவிதமான பலவீனங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் எல்லாம் உமக்கு தெரியும், என் பலவீனம் எல்லாம் உமக்கு தெரியும். இந்த பலவீனத்தை ஒத்துக்கொண்டு உம்மிடத்துல நான் வருகிறேன்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பலவீனமானவைகளைத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பலசாலிகளை அநேகர் தெரிந்து கொள்வார்கள். படித்தவர்கள், அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, அவர்களால் பாட முடியும், அவங்களால நல்லா நடத்த முடியும், இந்த நிர்வாகத்தை நல்லா செய்ய முடியும், இந்த வேலையை இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க நல்லா பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட திறமைகளை பார்த்து 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 பலசாலிகளை பார்த்து இந்த உலகம் தெரிந்து கொள்ளும். ஆனால் நம் ஆண்டவரோ பலசாலிகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் பலவீனம் உங்களுக்கு தெரியும் அப்பா, என்னுடைய பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறபடினால், என்னை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறபடினால், இந்த பலவீனத்தின் நடுவில் நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பெரிய பலவீனமானவர்களா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தள்ளிடல, ஆண்டவர் உங்களை வெறுத்திடல. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து நட என்று சொல்லி ஆண்டவர் அந்த பலவீனத்தை பெரிதா எண்ணாதபடி மன்னித்து அவனுக்கு வாழ்வு கொடுத்தது போல நம்மையும் மன்னிக்க இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். எல்லா பலவீனத்தையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. என்னுடைய மாமிசத்துல எழும்புகிற பலவீனங்கள் ஆண்டவரே உமக்கு தெரியும், என் மாமிசத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் பலவீனமான பல காரியங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன். இந்த மாமிசத்தின் மேல் ஆவியானவர் இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, ஆவியானவர் இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, உமது ஆவியை மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஆவியானவருடைய பலத்தினால் என்ன நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. என்னுடைய பலத்தினால முடியல, என் மாமிசத்தினால முடியல, பொறுமையா இருக்க என்னால முடியல, கோபப்படாம எரிச்சல் படாம இருக்க முடியல. இந்த மாமிசத்தை சிலுவையில் அறைய என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த மாமிசத்தின் மேல ஆவியானவர் இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை நான் அழிக்கட்டும், அழிக்கட்டும், அவைகளை ஒழிக்கட்டும். என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, என் ஆண்டவர் இதில் விருப்பம் கொள்ளவில்லை, என் ஆண்டவர் இதில் பிரியம் கொள்ள மாட்டார். இது எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் தேவை, எனக்கு ஆண்டவர் தான் வேண்டும் என்று சொல்லி மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க எனக்கு எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தில் உண்டான பலவீனங்கள் இப்பொழுது மறையட்டும், மறையட்டும். விசுவாச பலவீனங்கள், தடுமாற்றங்கள், அவிசுவாசங்கள், சந்தேகங்கள் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். என்னை விட்டு நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். என் அவிசுவாசத்தை மன்னியும், அவிசுவாசத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தி விசுவாசத்தின் வல்லமையினால் என்னை நிரப்பும், நிரப்பும். உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். பலவீனமான என்னை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகம் என்னை புறக்கணித்தது, இந்த உலகம் என்னை கைவிட்டது, இந்த உலகம் என்னை அற்பமா எண்ணினது. ஆண்டவரே, நீரோ என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமான என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் பலசாலியாயிருப்பேன். என்னிடத்தில் இருக்கிற பலவீனங்களை களைந்து விட்டு நான் பலசாலியாயிருப்பேன். கர்த்தர் என்னை பலசாலியாய் நிறுத்துகிறேன். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான என்னை தெரிந்து கொண்டு மேன்மைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்துல நாளில ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக, நீர் வெளிப்பட்டதற்காக, நீர் செய்த கிரியைகளுக்காக உமக்கு மகிமை தருகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆத்துமாவும் உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆத்துமாவின் பலவீனம் என்ன என்று உமக்கு தெரியும். இந்த ஆத்துமாவின் பலவீனங்களை மாற்ற உம்மால் முடியும். நீர் மாற்றி பலசாலிகளாய் ஒவ்வொரு சகோதரிகளையும் நீர் நிலைநிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.